ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். விங்ஸ் ஆஃப் ஜோசப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ண வீடியோவை தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்டேஷனானது திருமங்கலம் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இது சென்னையில் உள்ள திருமங்கலம் ஸ்டேஷன் தாங்க, மதுரையில் உள்ளது கிடையாது. திருமங்கலம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் மெட்ரோ ட்ரெயினில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மெட்ரோ ஸ்டேஷன் மட்டும் இல்லைங்க, மெட்ரோ ட்ரெயினுமே ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளோட இடத்த நாம தான் சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. சென்னை ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் திருவனந்தபுரத்துக்கு இன்றைக்கி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் சாம் வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு. சாம், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறீங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறமா மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப எக்ஸைட்டிங்காக. சாம் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறாரு. அவருடைய லைஃப் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஜேர்னி இன்றைக்கி தான் வந்து நடக்க போகுது. ஃபஸ்ட் டைம் அவர் வந்து ட்ராவல் பண்ண போகிறதுனால அவருடைய ஃபேஸில் உள்ள எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. கண்டிப்பாக அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். சொல்லுங்கள். தூக்க கலக்கத்துக்கு 4 மணி நேரம் தான் தூங்க. ஆமாங்க, அவர் 10 o'clock படுத்து தூங்க சொன்னால் அவர் 11:30 கிட்ட தான் படுத்தார். திருப்பி காலையில் 3 o'clock எழுந்திரிச்சு மறுபடியும் கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். அது என்ன அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதே நாங்கள் ஃபஸ்ட் டைம். ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, சாம் பிறந்ததுக்கு அப்புறமா நாங்கள் பொங்கலுக்கு போனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் மட்டும் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு இந்த நேரத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாங்கள் ஏர்போர்ட்டில் போய் உங்களுக்காக வீடியோ எடுத்து காட்டுறோம், கண்டிப்பாக காட்டுறோம் நாங்கள். ஓகே, மெட்ரோ வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ட்ராவலுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஜேர்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ராட்டினத்தில் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க நடு பகுதியில் நிற்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் வாசல் பக்கத்தில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்த அந்த எல்லோ லைனை தாண்டி நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ராவல் பண்ணுறவங்க மேக்ஸிமம் கம்பல்சரி உட்காந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வச்சுருக்கிறாங்க. அன்வான்டாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் கேமரா மூலமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றதை மறந்துடாதீங்க. சார், ஹலோ கைஸ். நீங்கள் ஏர்போர்ட் வந்துட்டீங்களா? மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு. ஓ, அப்படியா? சுத்தம் சோறு போடுன்னு ஒரு பழமொழி உண்டுங்க. உடனே நிறைய பேர் கேட்பீங்க, அப்போ சுகாதாரம் குழம்பு ஊற்றுமா அப்படின்னு. அது உண்மைதாங்க. நாமளும் நம்மை சுற்றி இருக்கிற இடங்களையும் சுத்தமாக வச்சுருந்தா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹாய் சாம், ஏர்போர்ட் வந்தாச்சா? சூப்பர் சாம். ஓகே, இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? ஏர்போர்ட் உள்ளே போகிறீங்க? எஸ்கலேட்டரில் போகிறோம். இப்போ நாங்கள் 2 பேரும் எஸ்கலேட்டரில் ட்ராவல் பண்ணி நாங்கள் தண்ணி வாங்குறதுக்காக போக போகிறோம். வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போவோம். அதே மாதிரி நீங்கள் இந்த எஸ்கலேட்டரில் ட்ராவல் பண்ணும்போது அதில் இருக்க அந்த எல்லோ லைனுக்கு மேலே எப்போவுமே காலை வைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் கால் வைக்கணும். அதுலேயும் ஆபத்து இருக்குன்றதை மறந்துடாதீங்க. ட்ராவல் பண்ணும்போது கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். ஏதாவது எமர்ஜென்சி சமயத்தில் எஸ்கலேட்டர் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. அதுக்கு அங்கே இருக்கிற செக்யூரிட்டிங்க உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பிராங்க்ன்ற பேரில் நிறைய பேர் வந்து எஸ்கலேட்டரில் விளையாடுறாங்க. அந்த மாதிரி விளையாட்டுகளை என்றைக்குமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்காங்க. ஏன்னா விளையாட்டு எப்போவுமே விளையாட்டாக இருக்காது. அது ஒரு நாள் வினையாக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம தண்ணி பாட்டில் வாங்கிட்டு இப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு டெய்லி தண்ணி பாட்டில் வாங்கணும். இது ப்ரொமோஷன் கிடையாதுங்க. பொதுவாக நாங்கள் வெளியில் எங்கே கிளம்புனாலுமே தண்ணி கையோடு கொண்டு வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி எடுக்காமல் வந்துட்டோம். அதனால தாங்க வெளியில் வாங்க வேண்டியதாக போச்சு. வாங்க எங்கள் கூட ட்ராவல் பண்ணி இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே என்டர் ஆகலாம். எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பி பொறுமையாக போனால் நம்ம லைஃப் மட்டும் இல்லைங்க, ட்ராவலும் ஸ்மூத்தாக இருக்கும். நிஜமாகவே இது அட்வைஸ் கிடையாதுங்க, என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்க. ஏர்போர்ட்டில் இருக்கிற இன்னொரு வசதி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி த்ரெட்மில்ல நம்ம ரன் பண்ணுற மாதிரியே ஒரு எஸ்கலேட்டர் இருக்குது. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைடில் இருக்கிற மிரர் இருக்கு இல்லையா, அதில் என்றைக்குமே சாஞ்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கோங்க. என்னதான் கால் வலிக்குதுன்னு சொன்னால் கூட நம்ம எஸ்கலேட்டரில் இப்படி நடந்துக்கிட்டே போகும்போது இருக்கிற ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் த்ரெட்மில்ல ஓடுற மாதிரி இருக்குது. ஓகே சார்.
ஆக்சுவலி T1 ஏர்போர்ட்டுக்கு வந்து இன்னும் அவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு. T1னா டொமஸ்டிக். டொமஸ்டிக்கில் 1. ஃபஸ்ட்டு செக்கிங் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் டைமாக இருக்குது. ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டான ஃப்ளைட் டிக்கெட் வச்சுருக்கீங்களா, எத்தனை மணிக்கு ஃப்ளைட் இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. செகண்ட் செக்கிங் முடிச்சிட்டோம். அதே மாதிரி நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே என்டர் ஆனதுமே 2வது முறையாக உங்களுடைய ஐடி ப்ரூஃப், பாஸ்போர்ட், ஃப்ளைட் டிக்கெட் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்குறோம். பிரம்மாண்டமாக இருக்குல்ல. அதே போல் ஃப்ளைட்டில் போகிறவங்க வந்து எதை கொண்டு போகலாம், எதை கொண்டு போகக்கூடாது, எதையெல்லாம் எங்கே வைக்கணும், எந்த இடத்துல எதை வைக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக ட்ராவல் பண்ணுறவங்க இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டா அடுத்த முறை ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. என்னதான் நான் 3 முறை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் இந்த முறை நான் போகும்போது கையில் கேமரா கொண்டு போயிருந்தேன். அது விஷயமா நான் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்லிட்டே வரேன், கேட்டுகிட்டே வாங்க. லித்தியம் பேட்டரிஸ், பவர் பேங்க் இது எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நம்ம ஹேண்ட்பேக்கில் தான் வச்சுக்கணும். கேபின் பேக்லேயோ அல்லது லக்கேஜ்லேயோ போட்டு கொண்டு போகக்கூடாது அப்படின்றது ரூல்ஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. நான் அப்படி தாங்க தனித்தனியாக எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு நான் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி என்னுடைய ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்தேன். நான் வீட்டிலே ப்ரீ பிளானாக வந்ததுனால எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏர்போர்ட் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கோ அதே மாதிரி அங்கே இருக்கிற செக்யூரிட்டி செக்கிங்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நாங்கள் பொங்கல் சமயத்தில் போயிருந்ததுனால ஏர்போர்ட்டுக்குள்ளே பொங்கல் செட்டப் அப்படியே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வந்த எல்லாருமே அது கூட நின்று செல்ஃபி எடுத்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்தாங்க, ரசித்து அதை பார்த்துட்டு போனாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஹாய் சாம், எப்படி ஃபீல் பண்ணுற? செம்ம சந்தோஷமாக இருக்குல்ல? அதுவும் இது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொங்கல் டைமில் நம்ம வந்தது ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஆமாங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா இந்த மாதிரி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் டைமில் ஜல்லிக்கட்டு, அதுவும் பொங்கல் வச்ச மாதிரி ஒரு ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. சாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு மாற்றிக்கிறதும் கிடையாது. இந்த கல்லுங்களாக மட்டும்தான் போய் அண்ணன் செடியெல்லாம் போச்சு. ஆமாம், இப்போ நாங்கள் வந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம். ஆல்ரெடி இப்போ இது கொஞ்சம் நேரத்தில் செக்கிங் பேக் வந்து செக் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணி. அது முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆவோம். சாம் வந்து கொஞ்சம் அப்படியே நர்வஸாக இருக்கிறாரு. ஒரு ஃபீல் இல்லை, பயமாக இருக்குது, நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஓகே. வந்து செக்கிங் கேக்கில் போயிட்டுருக்குது, அதை தான் அந்த இதில் பார்க்குறீங்க. கேமரா பேக்கும் போயிட்டுருக்கு. ஆமாம், கேமரா பேக் போயிட்டுருக்கு. சாம் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன்? சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்கா? அதில் ஒரு அர்ஜென்ட்டாக டைம் இந்த மாதிரி சம்பவத்தை பார்க்குறேன். ஓகே, சூப்பர் சாம். ஐயோ, ஃபோனை வைக்கலையா? ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போது ட்ராவல் கிளப் லாஞ்சுக்கு வந்திருக்கிறோம். ட்ராவல் கிளப் லாஞ்சுக்கு எப்படி இருக்குன்றதை நாங்கள் இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி ட்ராவல் கிளப் லான்ச் மாதிரி இருக்குது. லான்ச் அக்சஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். உங்களுடைய போர்டிங் பாஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கிரெடிட் கார்ட்லேருந்து ₹2 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் அன்லிமிட்டடாக. ஆக்சுவலி நானும் சாம் வந்து லான்ச்சுக்கு போயிட்டோம். ஆமாம், ட்ராவல் கிளப் லான்ச்சுக்கு போயிருந்தோம். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லலாம். பொதுவாக வந்து இங்கே தான் உட்காருவோம். இந்த சேர் போட்டிருக்காங்க இல்லையா, இங்கே தான் உட்கார சொல்லுவாங்க. ஆனால் இதை விட கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டுனா ஒரு கிரெடிட் கார்டில் நம்ம வந்து ₹2 மட்டும் பே பண்ணால் போதும், ட்ராவல் லாஞ்சில் அக்செப்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம், இந்த ட்ராவல் லாஞ்சுக்கு நம்ம வந்து அதாவது இங்கே நிறைய லாஞ்சஸ் இருக்குது. நம்ம அங்கே வந்து இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து போர்டிங் பாஸ் எடுத்துருக்கணும். குறிப்பாக ஃப்ளைட் டிக்கெட் எடுத்தால் தான் போர்டிங் பாஸே கொடுப்பாங்க. அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து அலோடு. நிறைய பேர் வந்து வீடியோவில் இதை பற்றி சொல்லவே கிடையாது. டிக்கெட் எடுத்துருக்கணும், போர்டிங் பாஸ் எடுத்துருக்கணும், செக்இன் பண்ணியிருக்கணும். உங்களுடைய போர்டிங் பாஸ் நீங்கள் காமிச்சதுக்கு அப்புறமா தான் லான்ச் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இது நிறைய பேர் வந்து சொல்லவே இல்லை. ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு. இப்போ நாங்கள் வந்து போர்டிங்காக போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலி இங்கேருந்து பஸ்ஸில் வந்து கூப்பிட்டு போயிட்டு அங்கே
ஏர்போர்ட்டில் சென்டரில் இருக்கும் ஃப்ளைட்டு, அங்கே போய் அது வரைக்கும் பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ நானும் சாம் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு ஜேர்னி. உண்மையிலே ரொம்ப ஹாப்பி ஜேர்னியாக இருக்குது எங்களுக்கு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபீலிங் குட்டாக இருக்குது. அவருக்கு வார்த்தைகள் இல்லை, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூலில் இருப்பாங்க, அவன் மட்டும் ஏர்போர்ட்டில் இருக்கான். ஸோ அது ஒரு செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். போர்டிங்க்கு நம்ம இந்த வழியாக தான் போனோம். இப்படி தான் எல்லாரையுமே போர்டிங் பாஸ் செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. எங்களோட இண்டிகோ ஃப்ளைட் வந்து ஏர்போர்ட்டோட சென்டரில் நின்றதுனால இண்டிகோ பஸ்ஸுலேயே எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஃப்ளைட்கிட்டே நிப்பாட்டி எங்களை போர்டிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. சாம் நானும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டில் போர்டிங் போகிறோம். சாம் வந்து சந்தோஷம் என்னென்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போய் ஏர் பஸ்ஸில் போய் ஏறுறது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்டில் போய்ட்டு காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த ஃப்ளைட்டில் தான் நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து அந்த ஃப்ளைட் பக்கத்துலேயே நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து நம்ம கீழே இறங்கினதுக்கப்புறமா ஃப்ளைட்டில் போர்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபைனல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த போர்டிங் பாஸ் நம்மக்கிட்ட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ளைட்டுக்கு போக போகிறோம். டேடி இங்கே போயிட்டுருக்காங்க. இப்போல்லாம் நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்கு. நம்ம ஃப்ளைட் இதான் இருக்கு. எவ்வளவு தான் வயசானாலும் மேலே ஃப்ளைட்டு பறந்தாலே நம்ம தலையை தூக்கி பார்த்து அண்ணாந்து அதை ரசிக்கிற நாம் அந்த ஃப்ளைட்டு பக்கத்துலேயே நம்ம வந்து அதுவும் ஃப்ளைட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அதை தான் நாங்கள் 2 பேருமே மீண்டும் மீண்டும் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு இருந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி ஃபைனலாட்டு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ளைட்டில் ஏறிடலாம். இந்த வீடியோ வழியாக எங்களோடு கூட நீங்களும் இண்டிகோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கும். வாங்க ஃப்ளைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் ஃப்ளைட்குள்ளே என்டர் ஆனதுமே இந்த மாதிரி வீடியோ ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சிது. என்ன காரணம்னு தெரியலை, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நார்மல் ஆகிடுச்சிது. அது என்ன ரீசன்னால் அப்படி ஆச்சுது அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக எங்களோட சீட்டை கண்டுபிடிச்சி நாங்கள் உட்காந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஜன்னலில் பார்க்குற இந்த சின்ன ஹோல் பற்றி யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஹோல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ளைட் வந்து சமநிலையாக பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க. போர்டிங் ஆகிட்டோம், ஃப்ளைட்டில் தான் இருக்கோம். ஏன்னா அவருக்கு ஜன்னல் வரது சீட்டு, ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு டபுள் சைடு ஜன்னல் இருக்குது சாமுக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம். அப்பாடா, ஒரு வழியாக எங்கள் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஒன்று, ஹிந்தி இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தமிழ்லேயும் அனௌன்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை.
கண்டிப்பாக இதை இண்டிகோ மட்டும் இல்லை, எல்லா ஏர்லைன்ஸும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். அது என்னென்ன அப்படின்னா, சீட் பெல்ட் போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் விண்டோஸை மூடி வச்சிருக்கக்கூடாது. அதில் இருக்க ஜன்னலை வந்து நம்ம வந்து ஓப்பனாக தான் வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க ட்ரே, அதாவது காஃபி ட்ரே இல்லை ரீடிங் ட்ரே இருக்கு இல்லையா, அந்த ட்ரே வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து ஃப்ளை ஆகிறதுக்கு தயாராகிடுச்சுது. டேக் ஆஃப் பண்ணிட்டு அது க்ளௌடாக இருக்கிற வெளியில் போகி கொளுத்திருப்பாங்க. அது வந்து லைட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறேன். பைலட்டுன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆமாம், லைட்டெல்லாம் அமைச்சிட்டீங்க, கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறேன். பயமாக இருக்குதா எனக்கு? வரல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வீக்ஸ் ஆஃப் ஜோசப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட்லேருந்து திருவனந்தபுரத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, அந்த லைவ் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ ஆக்சுவலி சாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ட்ராவல். ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. நம்மகிட்ட இப்போ தான் டேக் ஆஃப் ஆகுது சென்னையிலேருந்து. ஸோ ஸ்டார்ட் டைம் 8:30. ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் உங்களுக்காகவே நாங்கள் சென்னை டு திருவனந்தபுரம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட நாங்கள் சொன்னது மாதிரியே திருவனந்தபுரம் கேரளாவுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு போயிட்டுருக்கோம். ஆமாம், சரி சொன்னல நீங்க ஒரு நாள் ஃப்ளைட்டில் போகணும்னு சொன்னல. அடுத்து கப்பலில் போகணும். ஏறுற வரைக்கும் ஆக்சிடென்ட் வைக்கல. ஓகே, 1.2 வச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃப்ளை பண்ண போகிறோம். எங்களுக்கு முன்னாடி சீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது. அவங்க தான் சார் வந்து அவரோட ஃபேஸில் அந்த ரியாக்ஷன் தெரியுது. தண்ணியெல்லாம் பாரு. சார் வந்து என்ன சொல்கிறாரு, ரோலர் கோஸ்டரில் போன மாதிரி இருக்கு இல்லையா? அதோட ஸ்பீடாக போச்சு. பாப்பா 100, 300, 400, 500 வரக போகுது. ஐயோ வாண்டி அவங்க பாருங்க எவ்வளோ ஃப்ளைட்டு. அவ்வளோதான், கொஞ்சம் ஜெர்க்கும் மேகத்துக்கு கொஞ்ச நேரம் பாப்பாக்கு காது பயங்கரமாக வலிக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் கத்துறாங்க. மூடிட்டேன். செம்மையாக இருக்கிறதையும் பாப்பாக்கு காது அடிக்கிறது. நமக்கு கண்ட்ரோல் பண்ணால் அது இன்னும் மேலே ஏறுது. கீழே காட்டு. மேலே செமையாக இருக்குல்ல? இன்னும் மேலே ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், காது அடிக்கிறா. இல்லை ஆமாம் லைட்டாக. ஆனால் இப்போதைக்கு பிரச்சனை. வெயில் வந்துருச்சு. எதிர்பார்த்த மாதிரி வெயில் வந்துச்சு. அப்போ என்ன இப்போ இவ்வளோ ஏட்டம் எடுத்துட்டாங்க. அங்கே பாருங்க மேலெல்லாம் எடுத்து அப்படியே கட்டு மேலே விங்ஸோட சேர்ந்து. இங்கே பக்கத்தில் தான் ஒரு ஃப்ளைட் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்.
ஃப்ளைட் வந்து மேகத்துக்குள்ளோடி போகும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா, அது வேறு லெவல் சந்தோஷம். அது நமக்கே ஒரு ஆச்சரியம் இருக்கும். இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கிற மேகத்துக்குள்ளே எப்படி வந்து மழை தண்ணி இருக்குது, கடவுளுடைய படைப்பு எந்த அளவுக்கு ஒரு அற்புதம் அப்படிங்கிறத நம்ம மேலேருந்து பார்த்தா புரியும். ஆனால் ஒன்றுங்க, ஃப்ளைட் என்ன தான் 600, 700, 800 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருந்தாலும் நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளேருந்து வெளியில் பார்க்கும்போது ஏதோ ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயோ இல்லை 10 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயோ ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. எத்தனை பேர் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் இந்த ஃபீலிங் இருந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களை போலவே உங்களுக்கும் ஃப்ளைட்டில் பறக்கணுன்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குதுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறோம். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கும் போது விங்ஸுக்கு பின்னாடி ஒரு 6-7 சீட்டு தள்ளி நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா அந்த விங்ஸினுடைய அழகை ரசிச்சுட்டே வரலாம். எங்களுடைய அனுபவத்தில் நான் இதை சொல்லிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலி ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை டு திருவனந்தபுரம் 1 hour 20 minutes. ஆனால் பைலட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 hourலேயே ரீச் ஆகிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அது கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா ஒரு 20 minutes வந்து ஃப்ளை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். அது மட்டும் மிஸ் பண்ணோம். அதை வந்து சாம் வந்து சொல்லவே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பறந்துட்டுருக்கிறது எங்கே அப்படின்னா திருவனந்தபுரத்துக்கு மேலே தான் பறந்துட்டுருக்குறோம். நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த பீச் வந்து திருவனந்தபுரம் பீச் தான். அதாவது கேரளாவில் உள்ள பீச் தான் பார்த்துட்டுருக்குறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம லேண்ட் ஆக போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க. வழிதான் கூகுள் மேப்பில் பார்த்த மாதிரி இருக்குல்ல. கீழே இறங்கிட்டாங்க. மேகத்துக்கு டைம் லாப்ஸ் இல்லைல்ல, மேகத்துக்குள்ள அடிப்பது. ஃபஸ்ட்டு இறங்கும்போது நல்ல க்ளவுட் இருந்துச்சா, செம்மையாக நிறையா இருந்தது. அங்கே ஒரு லைட் ஹவுஸு, டவரா லைட் ஹவுஸ். ஆனால் ஃப்ளைட்டை ஆட்டம் ஓட்டுங்கண்ணே, கீழேருந்து பார்ப்பாங்கல்ல பைலட்டுண்ணே ஃப்ளைட்டை ஆட்டம் போட்டு ஓட்டுங்கண்ணே. ஷேக் நம்ம கீழே இருந்து மேலே ஃப்ளைட் பறக்கிறத பார்க்கும்போது விங்ஸில் 2 பக்கமுமே லைட் அமைஞ்சு எரியறத பார்த்துருப்போம். அந்த லைட்டை தான் நீங்கள் இதில் பார்த்துட்ருக்குறீங்க. இன்னும் 20 minutes ஃப்ளை பண்ணணுங்க. ஆனால் கொஞ்சம் மெதுவாக பிரேக், அதான் பிரேக். சொன்னாங்க சீக்கிரம் வந்துட்டாரா? உண்மையிலே ஃப்ளை பண்ண மாதிரியே தெரியல. அந்த மாதிரியே தெரியுது. ஒரு மணி நேரங்க, 1 மணி நேரம் வானத்தில் எப்படி பறந்தோன்றதே தெரியல. அதுக்கு முன்னாடியே நம்ம திருவனந்தபுரம் ரீச் ஆகிட்டோம். ஒருவேளை இதுதான் டைம் ட்ராவலாக இருக்குமோ அப்படின்னு கூட கேட்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு தான் இது. நம்ம தரையிலேருந்து வானத்தில் பறக்கிற ஃப்ளைட்டை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி ஃப்ளைட்டுக்குள்ளேருந்து வெளியில் உலகத்தை பார்க்கும்போது என்னதான் கூகுள் மேப்பில் நம்ம பார்த்தாலும் அந்த உலகத்தை நம்ம நேரடியாக நம்முடைய கண்கள் வழியாக ரசிக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது. நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாகவே ரீச் ஆகிட்டோன்ற ஒரே ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு இருந்தது. 20 minutes பிஃபோராக அவங்க என்ன தான் லேண்ட் பண்ணாலும் எங்களுக்கு அந்த 20 minutes வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது இல்லையா. ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க என்னுடைய மகன். அவங்களுக்கு 1 hour 20 minutes நம்ம வானத்தில் பறக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் இல்லையா. அது வந்து 20 minutes பிஃபோராகவே லேண்ட் ஆனது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயந்தான். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற பைலட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பாக அடுத்த முறை நீங்கள் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஃப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா என்னுடைய மகனை மாதிரி இருக்கிற நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஃப்ளைட்டில் பறந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஃப்ளைட்டில் ஏறுவாங்க. அவங்க 1 hour 20 minutes 2 hours 10 minutes அந்த மாதிரிலாம் வானத்தில் பறக்க போகிறோம், ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்து பறக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை வந்து பிரேக் பண்ணிடாதீங்க. இது என்னுடைய விங்ஸ் ஆஃப் ஜோசப் சேனல் சார்பாக உங்களிடத்தில் வைக்கிற அன்பான கோரிக்கை. வந்து திருவனந்தபுரம் லேண்ட் ஆகிட்டோம். ஸோ ஹாப்பி. சாம், இந்த சாம் எப்படி ஃபீல் பண்ணுற? ஓகே சாம், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ நாங்கள் திருவனந்தபுரம் மட்டும் 20 minutes பிஃபோராக வந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங் தான். இன்னொரு 20 minutes ஃப்ளை பண்ணியிருந்தா செம்மையாக இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு அது என்ன உண்டு. ஓகே ஓகே நாங்கள் வந்து திருவனந்தபுரம் லேண்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து நாங்கள் அடுத்து வெளியில் போகணும். வெளியில் போகும்போது பஸ்ஸில் நாங்கள் பார்த்துட்டு ஓகே நாங்கள் சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் வந்தாச்சு. இப்போ நம்ம திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் தான் இருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். வீடு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. விங்ஸ் ஆஃப் ஜோசப் சேனலுக்காக நான் உங்கள் விங்ஸ் ஆஃப் ஜோசப் பாலா. Vingsaf Joseph Sam. வணக்கம்.